ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சரடி காசை பார்க்க போகிற சரடி காசையில் நம்ம முத்துவும் மீனாவும் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட? கிறிஷோட பாட்டிக்கிட்டங்க. கிறிஷ் எங்கள் கூடயே இருக்கட்டும் சொல்ல, கிறிஷும் வந்துட்டு நான் முத்து அங்கிள் கூடயும் நான் மீனா ஆண்டி கூடயும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அடிச்சிட வேண்டான்னு அங்கே குழந்தைய மிரட்டாங்க. குழந்தைய மிரட்டிட்டு கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. இவங்க கோபமாக பேசுகிறாங்களாமா. ஏமா யாருமா நீ? கம்பிக்கு அந்த பக்கத்து அண்ணியனாவும் கம்பிக்கு இந்த பக்கத்து அம்பியாவும் நடிக்கிறியம்மா, யாருமா நீ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இங்கே முத்துவோட மனசை நோக்கிற மாதிரி நீ ரவுடியாக இருக்க, என் பிள்ளைய இங்கே விட்டா இதுவும் ரவுடி ஆகிடும்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேச, உடனே யாரை எந்த விஷயத்தில் ஆஃப் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க உங்கள் பிள்ளைய நீங்கள் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. கிறிஷும் அழுதுகிட்டே இங்கே வந்துட்டாரு. இங்கே ரோகிணி கிட்ட வந்ததுக்கப்புறம் உன்னால் நான் 2 பேரை நோகடிச்சிட்டேன்டின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு சொல்ல, ஏமா நீ இங்கே இருமான்னு அவங்க 2 நீலிக்க நிறவடிக்க இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வித்யா ஒரு பக்கம், நீ முத்துக்கிட்டையும் மீனாட்டி உண்மையை சொன்னாலே போதும், கடைசியில் உண்மை தெரிஞ்சதுன்னா அவங்க தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்க, நல்லவங்களை யாரும் இந்த பொண்ணுக்கு கண்ணுக்கு தெரியாதமா, இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சாலாம் அந்த சிட்டி த ரூபா பாய் கெட்ட பாய் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனோஜ் ஏமாந்த கதையை இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டா கும்மி அடிக்கும் போது கிறிஷோட கதையை பற்றி இவங்க சொல்கிறாங்க. கிறிஷோட அம்மாவுக்கு உங்களுக்கு பேட் ஒப்பீனியன் இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக கிருஷ்ணோட அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வராமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா பாருங்கள். யோசிக்கும் போது நம்ம மனோஜ் ஒரு பக்கம், அடுத்தவங்க கதைலாம் உனக்கு எது தம்பி, அது அடுத்தவங்க கதை இல்லை, உன் கதை உன் வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட ரவி சொல்கிறாரு, உன்னால் மட்டும்தாண்டா அந்த லேடிக்கிட்ட இருந்து தப்பிக்க வைக்க முடியும், அவங்க ஏமாற்றி மொத்தத்தையும் வாங்கிடுவாங்க போல, இவன் ஏமாந்துக்கிட்டே இருக்கான்னு சொல்ல நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்களாமா. அதுக்கப்புறம் முத்துவோட அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து ஸ்வீட் கொடுக்குறாராமா. நீ எப்படா ஸ்வீட் கொடுக்க போகிறேன்னு சொல்லி கேட்க, ஸ்வீட்டு தானடா பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு நக்கல் அடிக்கிறாங்க. அதோ நீ எப்படா நல்ல செய்து சொல்ல போகிற, நீ எப்போ அப்பாவாக போகிறேன்னு சொல்கிறாங்களாமா. உன் நாட்டில் நடப்பில் இது இங்கில விட்டா வேற ஆளே இல்லை கேட்கறதுக்கு. ஓகே.